ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த இசையமுதன் நின்றிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று 15 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது ஆதரவு தெரிவித்து அமைச்சரவைகளையும் பங்கு பெற்றாச்சு. ஆனால் அதுலேயும் நாங்கள் இப்போ எந்த கூட்டணியிலும் இல்லை, தவேகா கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் இல்லைன்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இப்போது நேற்றும் இன்றைக்கும் நடக்கிற விஷயங்கள், அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள், அதாவது அதிருப்தியிலிருந்து இன்னொரு அணியாக செயல்பட்ட சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு நேற்று ஒரு 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாங்க. அதே மாதிரி இப்போது இன்றைக்கு அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசைக்கு சுப்பையா அவரும் ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்திருக்காரு. இந்த பட்டியல் நீளும் அப்படின்றான விஷயமும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நகர்வுகளை? அதாவது ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு தவேகா வந்தாங்க, திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற விசிகாலிருந்து இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாருமே ஒரு ஆதரவு தெரிவிச்சிங்க. அதன் பிறகு அவங்க பெரும்பான்மையும் நிரூபித்து இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் சற்று வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா யாரும் வேண்டாம், நாங்கள் ஒரு புதுமையை மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி தான் டிவிகே பக்கம் மக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் திமுக எந்த ஸ்டைலில் ஆட்சி செய்தார்களோ, அதேமாதிரி அதிமுக எந்த ஸ்டைலில் ஆட்சி செய்தார்களோ அதே ஸ்டைலில் தான் டிவிகேவும் அது செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி எதிர்கட்சிகள் தன்வசப்படுத்துவாங்களோ அந்த முடிவில் தான் டிவிகே இருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள் தான் இருக்குது. நாங்கள் கொடுத்த ஆதரவுங்கிறது திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் அவருக்கு டிவிக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அந்த ஆதரவு கூட அண்ணன் தளபதி அவர்கிட்ட ஒப்புதல் பெற்று தான் அந்த ஆதரவு வந்தோம். ஆனால் அந்த ஆதரவு எந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்தோமோ அந்த வரவேற்பை ஏற்று அந்த வரவேற்புக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் திமுக கிட்ட சொல்லிட்டு வந்தது நாங்கள் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றதான் உங்கள் நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு நீங்கள் அமைச்சரவைகளையும் பங்கு பெறுறீங்க. அதையும் இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்காங்க. அவங்க ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போனாங்க, இப்போது அமைச்சரவைகளையும் பங்கு பெற்றுட்டாங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போது திருமாவளவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த யாருக்கும் இங்கே அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்றத தாவேகா தரப்புலேருந்து உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போது அமைச்சரவையில் பங்கு பெறோன்றத தான் ஒரு மெயின் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தார். ஆனால் இன்றைக்கு அதே அதிமுக அந்த மற்றொரு அணியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் சேர்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, அது அதிமுகவில் அவங்க இருந்து தேர்வாகி வந்தால் கூட அந்த அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து கூட வேண்டாம், அதை தான் நான் ஜெயிச்ச எம்எல்ஏ பதவி கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்க எப்படி கோவில் குளங்களில் போய் எப்படி புனித நீராடி எப்படி சாமி தரிசனம் பண்ண வராங்களோ அதேமாதிரி அவங்க எல்லாத்தையும் துறந்து தான் அவங்க ஒரு புது மனிதனாக தான் அவங்க வராங்க. இது எப்படி சார்? இது பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது. இல்லை, இது அதை நம்ம அப்படி தான் போகணும். அப்படி இருந்தால் அவங்க வெளியிலேருந்தே அவங்க ஆதரவு கொடுக்கலாமே, இப்போ எங்களை மாரி ஆதரவு கொடுக்கலாமே. ஆனால் அவங்க எந்த பதவி வேணால், எம்எல்ஏ பதவி வேணால், உறுப்பினர் பதவி கூட வேணாம் சொல்லிட்டு தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, கட்சியில் சேராங்க. ஒரு உறுப்பினராக தான் சேராங்க. அவங்க யாரும் மீண்டும் எம்எல்ஏ இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க யாரும் அவங்களுக்கு தாவேகா சார்பாக வாரிய தலைவர் பதவியோ இல்லை எம்எல்ஏ சீட்டோ கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அது எடுத்துக்கலாமா? இல்லை, அது டிவிக்கு தலைமை தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது இப்போ சேர்ந்தவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அண்ணன் விஜய் அவருடைய ஆட்சி செய்ய பிடிச்சி போய் அவங்க சேர்ந்தாங்களா, இல்லை அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனையால் வெறுப்பு 15 நாட்களில் ஒரு ஆட்சியை பிடிச்சி சேர்றாங்கன்னா எப்படி சார் எடுத்துக்க முடியும் சார்? 3 வருஷத்தை 2 கட்சியுமே கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இது நினச்சி பார்க்க முடியாது. இதுதான் இது எப்படி நம்ம நினச்சி பார்த்தோம்? நம்ம அதிமுக நீங்கள் அப்படியே கூறு போட்டு வச்சுக்கிறாங்க. அதை நம்ம நினச்சி பார்த்தோமா? திமுகவில் மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்திருக்குது. யாருக்கு எதிர்பார்த்தோமா? திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாருமே இன்றைக்கி ஓரளவு போகல இருக்கிறோம். கொஞ்சம் எம்எல்ஏக்கெலாம் ரொம்ப குறைவாக தேர்ந்தெடுக்கிறோம். அது யாராச்சும் எண்ணி பார்த்தோமா? இது ஒரு பெரிய அலை. அதிமுக திமுக வேண்டாங்கிறதுல மக்களுடைய மனநிலை உள்ளபடியே இருந்திருக்கு. ஆனால் அந்த மனநிலையை இவங்க புரிஞ்சு இவங்க ஆட்சி செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இல்லை சார், இப்போது நீங்கள் தாவேகா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டாங்க, அது யாரும் மறுக்கல. ஆனால் ஏன் இப்போ அதிமுக இப்போ உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அது ஒரு சிக்கல் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது லாஜிக். அங்கேருந்து எம்எல்ஏக்கள் சேர்றாங்க, அதுக்கான வேலைகளில் தாவேகா ஈடுபட்டுருக்காங்கன்றது. இங்கே எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிடுச்சே சார். அதாவது
இப்போ அதிமுக அந்த பிரிஞ்சு வந்த ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல சட்டசபையில், ஆமாம் அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லாமையே இங்கே தாவேகா பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு. ஆமாம் ஆமாம் அப்படி நிரூபித்து இங்கே ஆட்சியில் அமர்ந்தாச்சு. அமைச்சரையிலையும் இப்போ நீங்கள் ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து பங்களிப்பு கொடுத்தாச்சு. ஐஎம்எல் கொடுத்தாச்சு, விசிகா கொடுத்தாச்சு, காங்கிரஸும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன நீடு இருக்குது? இல்லை அது என்னென்னா அது வந்து ஒரு குறையே இருந்துடக்கூடாதுன்னு ஒரு யோசிப்பாங்களே. ஏன்னா நம்ம ஒரு ஆதரவு கொடுத்துருக்க வச்சு நாளைக்கு என்னைக்கு என்ன டெமோக்ரஸியில் இது என்ன மாதிரியான ஒரு போக்குக்கு அடுத்து இது இப்போது தாவேகா வந்து திமுக அதிமுக மாதிரி தான் தாவேகாவுமா? தாவேகா தூய சக்தி தான் சொல்லிட்டு வராங்க. இல்லை அது நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதிமுக திமுக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிற போது நாளைக்கு இவங்க எப்படினாலும் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்கன்றது கூட ஒரு டிவியை நினச்சிருக்கலாம். அதனால இப்படி ஒரு முன்னேற்பாடு எடுத்துக்கலாம்ல. அது அப்படி தான் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு அறமா சார்? இது ஒரு அறமான செயல். அறம்ங்கிறது வந்து இல்லை. ஆனால் இப்போ வாக்கு யார் செலுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் அது அறமாக யோசிக்கணும். நான் வாக்கு செலுத்தலை. நான் வந்து திமுக கூட்டணிக்கு தான் நீங்கள் வந்து வாக்கு செலுத்துனீங்க. ஆமாம், நான் மதசார்பு முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தணும். ஆனால் எங்களுடைய ஆதரவு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்துட்டோம். ஏன்னா பிஜேபி ஆட்சி வந்து என்ன கட்டாயம் இல்லை, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது ஒன்று. சரி, ஓகே சார், ஆதரவு கொடுத்தீங்க. ஓகே, அமைச்சரவையில் பங்கு பெற்றது இல்லை, அமைச்சரவைனா ரைட், அமைச்சரவை நாங்கள் வந்து இடம் கொடுத்தோம். ரைட்டு, அதை நாங்கள் அது எந்த விதமான கட்டாயம் இல்லை. நாங்கள் எந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோமோ அந்த அன்பின் இணக்கமாக வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. ஆஃபர் வந்திருக்கு. இல்லை, அது ஆஃபர் இல்லை, ஒரு வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைச்சர் நாங்கள் ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, இது வந்து நாங்கள் ரொம்ப கலந்து ஆலோசித்து இது வந்து எடுத்தங்க வந்து சொல்லிட முடியும்னு சொல்லி ரொம்ப லென்த்தாக கொண்டு போனோம். ஏன்னா நிர்வாகிகள் மத்தியில் கீழே இருக்கிற முகாம் செயலாளர்கிட்ட முறையில் வரையும் நாங்கள் கொண்டுட்டு போனோம். அது பேசி அதன் பிறகு நிர்வாகிகள்கிட்ட பேசி அதன் பிறகு உயர்மட்டக்குள்ள பேசி அதன் பிறகு தலைவர் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து எது சரியாக இருக்கும் எடுத்துகிட்டு அதன் பிறகு தான் நாங்கள் வந்து இந்த அமைச்சரோடு நாங்கள் இடம் பெற்றுட்டோம். ஆனால் ஏன்னா எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம். ஏன்னா நாங்கள் 99 வந்து நாங்கள் வந்து தேர்தல் பாதைக்கு வரும்போது மூப்பனார்கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் முதல் அரசியல் பாதையே வந்தோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 99 சொன்னோம். 2026 அது நிறைவேறியிருக்கு. கரெக்டு தான் சார். இதை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஏன்னா காங்கிரஸ் அதை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த சீட் பேசும்போதே இதையும் வந்து அவங்க ஆழமாக வலியுறுத்தினாங்க. அப்பயே அந்த ஒரு சில சலசலப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் விசிகா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் அளவுக்கு கொடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு இப்போ தாவேகா கூட்டணியில் போய் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி இந்நேரம் நீங்கள் வந்து அமைச்சரையில் பங்கு பெற்றானா இங்கே யாரும் வந்து உங்களை கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் திமுக கூட்டணி இருக்கும்போதே, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதே நாங்கள் வந்து மாநிலத்திலையும் வந்து கூட்டாட்சி வேணுங்கிறத ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த கூட்டத்தில் கூட தளபதியார் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மத்தியில் கூட்டாட்சின்னு ஒரு மாநாடு நடத்தினோம். அதே போல் வந்து மாநிலத்திலையும் ஒரு கூட்டாட்சி நடத்தி ஒரு காமராஜ் அரங்கத்தை நடத்தி நாங்கள் வந்து அதுக்கு வந்து அண்ணன் தளபதியார்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போதே நாங்கள் வலியுறுத்திக்கிட்டோம் நாங்கள் வந்து கூட்டாட்சி கொடுக்கணும். ஆனால் அது திமுக தலைமை வந்து கொஞ்சம் தயங்கினாங்க. ஏன்னா கொஞ்சம் 6 வந்து நாங்கள் அதிமுக கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து இவங்க 96 சீட்டு மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அண்ணன் ரவிக்குமார் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணால் இங்கேருந்து நாங்கள் மணிசத்தை ஜெயித்தோம். மணிசத்தை நேராக வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து நாங்கள் எந்த வாய்ப்பும் கேட்கல. ஒரு சாதாரண ஒரு வாரிய தலைவர் கூட கேட்கல. நீங்கள் அப்போ கேட்டுக்கலாமே சார், 96 சீட்டில் தான் இருக்குது திமுக, அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தொடராங்க. அப்போ அன்றைக்கி காங்கிரஸும் கேட்கல. அன்றைக்கி காங்கிரஸும் அந்த காங்கிரஸ் கேட்டதுனால இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை, அன்றைக்கி காங்கிரஸும் கேட்க முடியல. அன்றைக்கி நாங்கள் வந்து எடுத்த ஸ்டாண்டுங்கிறது வேறு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் அவங்க கூட சந்திக்கலை. உள்ளாட்சி தேர்தலில் வந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கும் சில முரண்பாடுகள் ஏற்படுது. நாங்கள் வந்து ஒரு 5% கேட்டோம், அவங்க வந்து ஒரு 4% தரனாங்க. எங்களுக்கு 1% கொடுக்குங்கிறது அந்த முரண்பாட்டில் தான் நாங்கள் உள்ளபடியே வந்து திமுக கூட்டில் வந்தோம். அதனால அந்த சமயத்தில் அதை நாங்கள் கேட்க முடியல. ஆனால் இந்த காலகட்டத்தில் 96 சீட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கேட்டிருப்போம், கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி பங்கு பெற்றிருப்போம். இல்லை, எந்த பாயிண்டில் தேர்தலுக்கு முன்பு தாவேகாவை ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்ன்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் திருமாவளவன் விமர்சித்தார். ஏன்னா தாவேகா ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு தாவேகா தலைவர் இப்போதைய முதல்வர் பிரகடனப்படுத்துறது பிஜேபி தான். எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு பிரகடனப்படுத்தி தான் வராரு. ஆனாலும் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தாவேகா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையாக தான் தெரியுது. ஆனால் இப்போது வந்து தாவேகா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையாக தெரியலை. அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாறுது? ஏன்னா உங்கள் கட்சியிலேருந்து வெளியே முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த வெளியேறும் போது அந்த அறிக்கையில் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் வெளியேறியிருக்காரு. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதாவது விசிக்கானா இங்கே வந்து கொள்கை கோட்பாடு, திருமாவளவர்கள் வந்து ஒரு அறமான தலைவர், அவர் வந்து அரசியலில் சில எத்திக்ஸ்லாம் கடைபிடிச்சிட்டு தான் வந்து செயல்படுவார்ன்றதெல்லாம் தாண்டி
இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் இது சுக்கு நூறா நொறுக்கிருக்கு. இல்ல. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏவே அந்த கருத்தை வெளியிட்டு வெளியேறாருன்னா அப்ப என்ன நடக்குது கட்சியில? என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் டக்கு டக்குன்னு விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டார். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் கூட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு அலை. எப்படி ஆந்திராவில் வந்து எப்படி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கூட்டினாங்களோ, அது எப்படி மற்ற தலைவர்கள்லாம் கூட்டினாங்களோ, அதேமாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு அலையை வந்து பார்த்துச்சு. அந்த கரூரில் நடந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் உயிரிழந்துட்டாங்க. அந்த சம்பவத்தில் இங்கேருந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு. அந்த விசாரணை போய் கலந்துக்கிறாரு. வந்தும் பிஜேபி சீண்டல் எதுவுமே இருக்கா இல்லையா நாங்கள் பார்க்கும்போது அப்போ எந்த சீண்டலுமே இல்லாமல் இவர் சுயேட்சையாகவே நிற்கிறார். மறுபடியும் இவன் வந்து நான் வந்து தனிச்சு தான் நிற்க போகிறேன், என் கூட வரணும் நீங்கள் வாங்க, ஆனால் நான் வந்து அதிமுக கூட நான் போக மாட்டேன், நான் பிஜேபியோட கூட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டுபிடிச்சாச்சு. ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் இல்லைன்னு அப்பதான் அந்த பாயிண்ட்னு இல்லை, அது ஒரு நாங்கள் ஒரு தேடலாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்போ என்ன ஏது அப்படின்ட்டு நாங்கள் சில நாட்கள் அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதாக ஸ்டெப்பாக இருந்திருக்கு. ஓகே தாவேக்கா வந்து இல்லை அந்த விஷயம் மட்டும் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல வந்து பிஜேபி இருக்காது, பிஜேபி இருக்கிறது காங்கிரஸ் இருக்காது. அப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் அந்த இடத்துக்கு போயிடுச்சு, டிவிகிட்ட போயிடுச்சு. அப்போ முரண் எதிரே இருக்கக்கூடிய காங்கிரஸே அங்கே போயிடுச்சு. ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கே போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் போனீங்க. இல்லை அதன் பிறகு நாங்கள் வச்சு காங்கிரஸும் போயிட்டாங்க, கம்யூனிஸ்டும் போயிட்டாங்க. எந்த விதமான லாஜிக் சார்? அதாவது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு காரணம், கொள்கை காரணம் சொன்னால் பரவாயில்ல, காங்கிரஸும் போயிட்டாங்க, இடதுசாரிகளும் போயிட்டாங்க, அதனால நாங்களும் போயிட்டோம். அப்படி இல்லை, இந்த 3 கட்சியுமே நாங்கள் வந்து முதன்மையாக வந்து பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த எடுத்தோம். ஆனால் காங்கிரஸ் தெளிவான ஒரு முடிவு எடுத்தாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வெளியேறினது அவங்க தான். அவங்க போய் கூட்டணியில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அறிவிச்சிட்டாங்க என்னென்னா, நாங்கள் வந்து வரும் மக்களவைத் தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் வந்து தாவேக்காவோட தான் கூட்டணி அப்படின்றதையும் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் வந்து அவங்க ஆதரவு மட்டும் தான் தெரிவிக்கிறாங்க. தாவேக்கா அரசில் அப்போது சில நிர்வாக குளறுபடிகள் அதிகம் வந்து சுட்டி காட்டி அறிக்கையெல்லாம் விட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறணுன்றதை சொல்கிறதே வந்து எவ்வளோ நாள் இழுத்தீங்க. அதை வந்து திருமாவளவர்கள் வந்து பேட்டிகள்லையோ இல்லை ப்ரெஸ் மீட்லேயோ அவர் என்ன மாதிரியான பேசினாருன்றதை வந்து இங்கே ஒரு கிளியர் கட்டாக நாங்கள் திமுக கூட்டணி இல்லைங்க, நாங்கள் வெளியேறிட்டேன், தாவேக்கா கூட்டணி இல்லைங்க, அமைச்சரையில் பங்கு பெற போகிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் திமுக கூட்டணியும் இல்லை, தாவேக்கா கூட்டணி இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்க சார், நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு அங்கமாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இப்போ விசிக்கா இருக்கு. இல்லை இல்லை, இது குழப்பம் கிடையாது. நாங்கள் தெளிவாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் கூட்டணி. மற்ற தொடர்பில் இருந்தோம்னா அது உறவின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். இப்போ எந்த கட்சியுமே தான் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேர்தல் சமயத்தில் மட்டும் தான் கூட்டணி, மற்றபடி உறவுல தான். அப்போ உறவு நேரத்தில் எப்படி நம்ம கூட்டணி நம்ம எடுத்துக்க முடியும்? அது எடுத்துக்க முடியாது தானே. நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அது பிஜேபி வந்துவிடாதுன்றதுக்காக ஒரு ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவின் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் இடம் கொடுத்தாங்க. கூட்டணியின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்கல. இப்போ அதனால தான் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டணியில் இல்லை, நாங்கள் வந்து டிவிக்கு கூட்டணியில் இல்லை, நாங்கள் வந்து டிஎம்பி கூட்டணியில் நாங்கள் அமைச்சரவை மட்டும் இருக்கோம். ஆனால் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம்ல, நாங்கள் ஆதரவு கொடுத்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அந்த வரலாற்று பிள்ளை நாங்கள் பண்ணிடவே கூடாது. இன்னொன்று தெரியுமா சார், இப்போது ராஜினாமா பண்ணியிருக்காங்களே எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், இப்போ இந்த கவுண்டர் அடிப்படையில் பார்த்தா பெரும்பான்மைக்கு விசிக்கு ஆதரவோ காங்கிரஸ் ஆதரவோ இல்லை இடதுசாரிகள் ஆதரவோ தாவேக்காவுக்கு தேவையே இல்லை. அவங்களே வந்து இப்போது தனிப்பெரும்பான்மை அந்த கவுண்டிங் அடிப்படையில் பார்த்தா இப்போ இடைத்தேர்தல் நடந்து அங்கேயும் வந்து எம்எல்ஏக்கள் தாவேக்கா கைப்பற்றிட்டாங்கன்னா அப்போ இங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கோட்பாடு சொன்னீங்கல்ல, அதிமுகவிலிருந்து யாரும் இங்கே அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கான்றது, அது எந்த விதத்தில் அது எங்கே பிரேக் ஆகுதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உங்கள் ஆதரவே தேவையில்லாமல் தாவேக்கா ஆட்சி அது அப்படின்னு இல்லை. இப்போ வந்தவங்களுக்கு வந்து மறுபடியும் சீட் கொடுக்குறாங்கிறது ரொம்ப ஒரு பாயிண்டாக இருக்கணும். அப்போ இல்லை சீட் கொடுத்தாங்க, சீட் கொடுத்தாங்கன்னா அங்கே விசிக்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அதில் வந்தவங்களுக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க முதல்ல எதிர்பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, சீட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்து அவங்க ஜெயிப்பாங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். இல்லை சார், சீட்டு கொடுத்தாங்கன்னா விசிக்க ரியாக்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த சம்பவத்துக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீங்க ஜோதிமணி எம்பி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. காந்திய கொள்கைக்கும் இந்த கொள்கைக்கு எல்லாத்துக்கும் வந்து முரண்பாடா இருக்கு, இதை வந்து கண்டிப்பா ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, இந்த மாதிரியான ஒரு குதிரை பேர மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கூட்டணிக்கும் போயாச்சு, அமைச்சரையும் பங்கு பெற்றாச்சு. இப்ப நான் எப்படி கருத்து சொல்றது? இல்ல இப்ப அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கூட்டணி விட்டு போயிட்டேன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. ஆனா எந்த தளபதியும் சொல்லிருங்க சார். ஆனா அது தெளிவா இருக்கு. 2 தளபதி இருக்காங்க, திமுக தளபதி இப்போ சிஎம்மா இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் நாங்கள் கூட்டணி முறிச்சிட்டு நாங்கள் வந்து டிவி கூட நாங்கள் கூட்டணி உறவு வச்சுட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒற்றை வார்த்தையாக சொல்லியிருக்காரு, எங்கள் தள்ளி நாங்கள் கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் அப்படி ஒற்றை சொல்லாக இருக்கிறோம். ஆனால்
இது கூட்டணியை கூட நாளைக்கு மாறதுக்கூட வாய்ப்பு, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அது கூட்டணி கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நாடாளுமன்ற தேர்தல் அது கூட்டணியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அது வந்து நாங்கள் நடுநிலை இப்போ நாங்கள் இருக்கிறோம். இல்லை என்னன்னா இது வந்து ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியா இல்லை சந்தர்ப்பவாத கூட்டணியா? இது எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் மாறிக்குவோம், இப்போ வந்து நாங்கள் இருப்போம், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இல்லை மக்களவை தேர்தல் சூழ்நிலை பார்த்து நாங்கள் மாறிக்குவோம். இல்லை எந்த கட்சியுமே இந்த கட்சியோட கூட்டணி தான் சொல்லி பாண்டு போட்டு யாரும் எழுதி வச்சிருக்க முடியாது. விசிக்கும் அப்படிதான். இல்லை விசிகள் எங்களுக்கெல்லாம் கொள்கை தான் இருக்குது, எங்களுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு கொள்கை தான். எங்களுக்கு என்ன கொள்கைன்னா அந்த கொள்கை தான். இன்றைக்கி வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உள்ளபடி எந்த உறவும் இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சு தயாராக இருக்கிறோம். அது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு முதன்மை அஜெண்டா இருக்கிறது என்னன்னா மதவாத சக்திகளும் சரி சாதிய சக்தி கூட நாங்கள் எந்த தொடர்பு வச்சுக்க மாட்டோங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் வந்து எங்கள் தலைவர் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான எந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோங்கிறது தெளிவாக சொல்லுவார். ஒன்று அதுக்காக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் வந்து நாங்கள் எந்த கூட்டணி இருக்கிறோங்கிறது வந்து தேர்தல் சமயம் தெரியும்னா எங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கும்போது தெரியும் நாங்கள் இந்த கூட்டணி தான் இருக்கிறோம். அவங்க தேர்தல் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒரு பொதுநிலைவாதியாக இருக்கிறோம் நாங்கள். அப்போ டிவிக்கு கட்சி சம்பவம் நடந்தாங்களோ அந்த இதுக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம், நல்லது நடந்தாலும் அதுக்கும் ஆதரவு கொடுப்போம். இல்லை திமுகவில் வந்து ஏதாவது போராட்டம் நடந்தால் எங்கள் தலைமை சொன்னிச்சுன்னா நாங்கள் போய் அதை கூட போய் கலந்துக்குவோம். ஆனால் அந்த தலைவர் கையிலேயும் தலைமை கையில் தான் இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இப்போது கருத்து முதலெல்லாம் தாண்டி நீங்கள் அடிதடி வரைக்கும் போயிருச்சு விசிகா திமுகவுக்கு மத்தியில். நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண, அவங்க பதிலுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண, அங்கே அந்த வார்த்தை பரிமாற்றம்லாம் நடந்து நீ மோதல் வரைக்கும் போயிருக்கு. இனி வரும் காலங்களில் விசிகாவிலேருந்து நிறைய முக்கிய நிர்வாகிகளாக வந்து திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஒரு காலத்துலேயும் விசிகாவிலேருந்து ஒரு நிர்வாகி போக மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பனையூர் பாபு வெளியே அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முக்கியமான நிர்வாகிங்கிறது இங்கே யாருமே கிடையாது. இங்கே வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒற்றை பணமரமாய் இருந்து அந்த கட்சியை வளர்த்தவர். அதனால் இங்கே இரண்டாம் கட்ட தலைவர் இங்கே ஸ்டேஜே கிடையாது. இங்கே ஒரு தலைவர், எல்லாரும் தொண்டர்கள், தலைவர். தொண்டர்கள் என்ன சொன்னாலும் தலைவர் கேட்பார், தலைவர் என்ன சொன்னாலும் தொண்டர் கேட்பார். இங்கே இரண்டாம் கட்ட தலைவரும் கிடையாது, இங்கே முக்கியமான நிர்வாகிகளும் கிடையாது. அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கணுன்ற அடிப்படையில் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ எனக்கே அதிகாரம் வேணுங்கிறது மற்றவங்க அதிகாரம் கொடுக்கணும்ல, அப்போ அவங்களும் எங்கே போகிறது? அப்போ அதிகார பகிர்வுக்காக சில உரசல் ஏற்பட்டு சில வெளியே போகிறதுக்கெலாம் அது ஒரு விஷயமா நம்ம எடுத்துகிட்டு நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறது, நாங்கள் எப்படி கட்சி நடத்துகிறோம். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. இப்போது அமைஞ்சிருக்கூடிய தாவேக அரசாங்கம் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, நாங்கள் அந்த ஆட்சி நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்குன்றதுக்காக இன்னொரு 15 நாள் தான் ஆயிருக்கு. சார் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது ஓகே, இப்போ நீங்கள் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் சார், நீங்கள் வந்து கட்சி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசில் நீங்கள் ஒரு அங்கம். ஒரு அங்கம். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று அந்த ஸ்டாண்டில் நிற்கணும், இல்லை இந்த ஸ்டாண்டில் நிற்கணும். நீங்கள் வந்து நாங்கள் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கோம், பிஜேபி வரக்கூடாது, ஆனால் அதனால நாங்கள் அமைச்சர் ஆகிட்டோம், இது எந்த விதமான ஒரு ஸ்டாண்ட்? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நேற்று வேளாண் கடன் தள்ளுபடி அறிவிச்சார் முதல்வர் அவர்கள். அவர் தேர்தல் வாக்குறுதி எப்போ சொன்னது என்ன? 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு வந்து முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு அதிகமான நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு வந்து 50% தள்ளுபடின்னு அறிவிச்சார். ஆனால் நேற்றைக்கு அந்த அறிவிப்பு அப்படி வந்திருக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் இதை வந்து முன்னிறுத்தி போராட்டங்கள், நீங்கள் தலைமைச் செயலகம் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க, விவசாய சங்க தலைவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக இது மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றது. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா போன ஆட்சி அதை பண்ணவே கிடையாது. ஆனால் இதை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் வேளாண் கடன் தள்ளுபடி கடந்த காலங்கள்லாம் வந்து திமுக அதிமுக அறிவிச்சோ பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு பண்ணியிருக்காது, எந்த மாற்றங்களும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அறிவிச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று, அப்படி யாரும் இப்போ இது வரைக்கும் பண்ணதில்லை. விவசாய கடன் தள்ளுபடி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இல்லை, ஒரு புதிய அரசு மாற்றத்தை விரும்பி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சில நேரங்கள் காலங்கள் தேவைப்படும், அது கொஞ்சம் நம்ம எடுத்து. அதாவது இங்கே ஒரு இந்த சமூக பொதுவெளியில் இல்லை ஊடகங்களில் வந்து ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது, அதாவது புதிய அரசு அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு வாதமாக முன்வைக்கப்படுது, அது எந்த அரசு அமைஞ்சாலும். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, அதாவது சில விஷயங்கள் நடக்குதுன்னா அப்போ வந்து நீங்கள் ஓகே கவர்மெண்ட்டு ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, முடிக்க விடுறாங்க, இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான்றது வந்து கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட விமர்சனம். இன்றைக்கி டாஸ்மார்க் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, இது ஒரே நாளில் மாற்ற முடியாது, நாங்கள் படிப்படியாக அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரன்ட்டு. ஆனால் நீங்கள் மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு இங்கே வந்து ஒரு ஜிஓ கவர்மெண்ட் பாஸ் பண்ணா, நீங்கள் அப்பயும் வந்து நீங்கள் புது கவர்மெண்ட் அந்த ஜிஓ வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, பொறுமையாக இருங்க. இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து சார், இது வந்து வாக்குறுதி தொடர்பாக அவங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறது அப்படி கிடையாது. இது வந்து எதிர்பாராத ஒரு இமாலய வெற்றியாக மாறிடுச்சு. அதிமுக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியாக மாறிடுச்சு. இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் குறைகள் இருக்கும்போது அதை விமர்சனமாக வைக்கணும். நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எந்த விதமான வேணால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
இது எதிர்பார்த்து இங்கே நடந்தது வேற அப்படின்றது ஒன்று நிகழ்ந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஸ்கேம்னு விமர்சிக்கிறாரு. விசிகா இந்த விஷயத்தில் விமர்சனத்தை முன் வைப்பாங்களா, இல்லை இல்லை நாங்கள் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்கோம்? இல்லை கண்டிப்பாக இதோட விமர்சனம் வைப்போம். இது நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம். ஒரு ஆட்சியில் அங்கே இருக்கிறோன்றதுக்காக பண்ணிட மாட்டோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர்கள் அறிக்கை மூலியமாகவோ இல்லைனா செய்தியாளர் மூலியமாக கண்டிப்பாக தன்னுடைய கண்டனத்தை கண்டிப்பாக தெரிவிப்பார். நேரம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இந்த 2 விஷயம் நடக்கலன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்கும். அதுக்குள்ளே 2 விஷயம் நடந்ததுனால அப்படியே அது தள்ளிப்படுத்தி கண்டிப்பாக அது நிறைவேற்று தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாங்க. அதே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குற கட்சின்றது இன்னும் நீங்கள் என்னதான் இப்போ திமுக கூட்டணியிலேருந்து போய் அங்கே மதித்தாலும் இன்னும் மக்கள் திருமாவளவன் மேலே வச்சிருக்கக்கூடிய பார்வை இன்னும் மாறாமல் தான் இருக்குது. இவர் கண்டிப்பாக பிரச்சனை வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பிறந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.